என்னை அடியோடு சாய்த்தவளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ரம்யா. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். பெங்களூர் சிக்பல்லாப்பூரில் இருக்க நந்தி ஹில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து ஒரு 55லேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த நந்தி ஹில்ஸ் இருக்குது. நாங்கள் ஏர்லி மார்னிங்காக வந்து ஒரு 4:30க்கெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம 6 o'clockலாம் போயிட்டோன்னா நல்ல வியூ பார்க்கலாம், சன்ரைஸ்லாம் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸ் தான் வந்து நந்தி ஹில்ஸ். மெயினாக இந்த செப்டம்பர், அக்டோபர், ஃபெப்ரவரியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். 2 வீலரில் தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ வெஹிக்கல்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பஸ்ஸும் இருக்குது, கீழேருந்து அந்த ஹில்ஸ் போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, கார் ஃபெசிலிட்டியும் இருக்குது. மோஸ்ட்லி வந்து காரில் போகிறதுனால நிறையவே டிராஃபிக் ஆகுது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் 2 வீலர் எடுக்கிறது தான். பெங்களூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க 2 வீலர் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா டிராஃபிக்கில் அவங்க நின்று வர்றதுக்குள்ளே, செக் போஸ்ட்லேயே எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அனுப்புறதுக்குள்ளே 8 o'clock மேலே ஆகிடுது. ஸோ இந்த வியூ எல்லாமே மிஸ் ஆகிடும். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து எங்களுக்கு நந்தி ஹில்ஸ் ரீச் ஆகிறதுக்கே வந்து 1.5 hours ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து 4:30க்கு பிளான் பண்ணியிருந்தோம். செக் போஸ்ட்டில் பொறுத்தவரையும் நம்ம ஹெல்மெட்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்லாம் செக் பண்ணுறாங்க. காரெல்லாம் வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வீக்கெண்டில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். சண்டேஸில் தான் நாங்களும் போயிருந்தோம். ரொம்பவே வந்து க்ரௌடடாக இருந்தது. இப்போ மேலே வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பர் பர்சனுக்கு 50 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா இங்கேயும் மேப் கூட வச்சுருக்காங்க, என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பார்க்கிங் வந்து ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இன்கேஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ஓவர் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா செக் போஸ்ட்லேயே வந்து வண்டிங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து மார்னிங் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுமே வந்து செக்கிங்லாம் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் எதுனா எடுத்துகிட்டு போகிறோமான்ட்டு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் லாட்ஜ்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த காலத்தில் வந்து அவங்க திப்பு சுல்தான் அவங்களாம் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த நந்தி ஹில்ஸ் தான் வருவாங்க. இங்கே தான் வந்து ரெஸ்ட்லாம் எடுப்பாங்களாம் சம்மர் வெக்கேஷனுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளமும் இருந்தது. அங்கேருந்து வந்து மேலே டாப் ஸ்டேஷன் போகிறதுக்கு வேன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இல்லைனா நடந்தும் போகலாம். ஒரு 10 minutes தான் ஆகும். நாங்கள் வந்து வேன்லேயே வந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையவே வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நடந்து போனீங்கன்னா இன்னுமே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் குழந்தைய வச்சுருக்கிறதுனால வேனில் போயிட்டோம். இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் மலை வந்து பார்க்கும்போது ரொம்பவே, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள். இப்போ மேலே வந்தாச்சு. மேலே வந்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் ரெசார்ட் மாதிரி ரூம்ஸும் இருக்குது தங்கறதுக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா கோவில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஹில்ஸுக்கு வந்து நந்தி ஹில்ஸுன்னு பேர் வர்றதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று இங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது, அதில் இருக்க நந்தினாலும் வந்து நந்தி ஹில்ஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த மலை பார்க்குறதுக்கே வந்து ஒரு நந்தி ஷேப்பில் இருக்கிறதுனாலையும் நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் க்ளவுட்ஸ்லாம் எந்த அளவுக்கு மறைச்சிட்ருக்கு, கீழே எதுவுமே தெரியவே இல்லை. அவ்வளோ அழகான வியூ அது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய பேர் மேலே ஏறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதே பிளேஸ்க்கே வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்திருந்தோம். அந்த கிளிப்பும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அந்த மிஸ்ட்டுலாம் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. ஸோ இன்கேஸ் எதுனா எமர்ஜென்சினா அங்கே போயிட்டு நம்ம எதுனாலும் கேட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நந்தி ஹில்ஸோட டாப் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் நல்லாவே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா 4800 feet வந்து இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாக தெரியும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். கீழே இருந்து நம்ம ஹில்ஸ் ஏறும்போதே பார்த்திங்கன்னா சிக்னல் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ வந்து நாங்கள் அந்த யூபிஐ எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. மோஸ்ட்லி கேஷ் எடுத்துகிட்டு போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்களா, அந்த கோயில் தான் இது. ரொம்ப பழைய காலத்து கோயில், கிட்டத்தட்ட 1300 இயர்ஸ் வந்து பழமையான கோயில் தான் சொல்கிறாங்க. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மரத்துலேயே செஞ்ச நிறைய சிலைங்கள்லாம் இருந்தது. ஆனால் அது என்ன சிலைன்ட்டு வந்து தெளிவாக தெரியவே இல்லை. அதுவும் வந்து நல்லா இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளமும் வேறு இருந்தது, அதையும் பார்த்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே வந்து இறங்கிட்டோம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வேன்லேயும் வந்து கீழே இறங்கி வரலாம், இல்லைனா வந்து ஸ்டெப்ஸும் இருக்குது. நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே வந்து இறங்கி வந்துட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த நந்தி ஹில்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.